நல்லா சூடான சப்பாத்தியோட இந்த மீல் மேக்கர் ரெசிபியை வச்சு சாப்பிட்டா நான்வெஜ்ஜே தோத்து போயிடுங்க. வாங்க எப்படி செய்யறதுன்னு சொல்றேன். இந்த வீடியோவை சேவ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஃபுட் வீடியோஸ் பார்க்க என்னோட பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் பாத்திரத்துல ஒரு சொம்பு தண்ணி, 1 டீஸ்பூன் தூளுப்பு சேர்த்து தண்ணி கொதிச்சு வரப்ப 100 கிராம் மீல் மேக்கர் பண்ணு சேர்த்து நொர பொங்கி வர வேக வச்சு எடுத்துக்கலாம். அடுத்து ஒரு சட்டியில 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய், 3 கிராம்பு, 2 துண்டு பட்டை, 1 ஏலக்காய், 1 டீஸ்பூன் சோம்பு போட்டு பொரிஞ்ச உடனே தேவையான தேங்காய், 4 பல்லு பூண்டு, 1 துண்டு இஞ்சியை தட்டி சேர்த்துக்கிறேன். கொஞ்சமா கருவேப்பிலையும் 3 பெரிய வெங்காயத்தை சேர்த்து நல்லா பிரவுனாக குக் பண்ணிட்டு 1/2 டேபிள் ஸ்பூன் கல்லுப்பு, 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், சோம்பு தூளும் ஜீரகத்தூளும் 1 டீஸ்பூன் சேர்த்து 1 நிமிஷம் எண்ணெயிலே பரட்டிக்கலாம். ஒரு பெரிய பழுத்த தக்காளி, 1 கிளாஸ் தண்ணி சேர்த்து நல்லா கொதிச்சு வரப்ப மீல் மேக்கர் பண்ண சேர்த்து 1 டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூளும் சேர்த்து நல்லா ட்ரை ஆகுற வரைக்கும் வரட்டி எடுத்துக்கோங்க. அவ்வளவுதான், ஒரு சூப்பரான மீல் மேக்கர் ட்ரை ரோஸ்ட் ரெடி. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த டிஷ் உங்களுக்கு பிடிக்கும் நான் நம்புறேன்.